4 நாளைக்கு முன்னாலதான் விஜயகுமாரன் போன் பண்ணாரு. சாமி 1ஆம் தேதி பிரியா இருக்கிறீங்களான்னு அண்ணா இன்னொரு பக்கம் வாங்கிக்கிறோம்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, நீங்க சொல்லுங்க வேணா பண்ணி தரோம் அப்படின்னு. உண்மையாலுமே நாம கிட்ட 40 நாளைக்கு முன்னால கேட்டாலே டேட் இல்ல. ஆண்டவன் முருகப்பெருமான் கணேசன் முருகப்பெருமானுடைய அருளாலே இன்னைக்கு 4 நாள் இந்த ப்ரோக்ராம் கிடைச்சிருக்குதுன்னா எந்த ஊர்ல போய் நாம கால் வைக்கணும் நாம முடிவு பண்ணீங்க, அந்த இறையருள் முடிவு பண்ணுதுங்க. அப்படி நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த நற்பணி மன்றத்தாருக்கும் இந்த மக்களுக்கு எங்க தோட்டத்திலிருந்து கொண்டாந்த பருத்தி பூவை அது பாதத்துல ஓட்டு கும்பிடுறது பெருமையா நினைக்கிறேன். ஏயா இத்தனை ஊருக்கையில பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறேன்? நீ கேட்கல, வாசம் கொடுக்கிற பூ 1000 பூ இருக்குதடா, மல்லிகைப்பூ இருக்குது, முல்லைப்பூ இருக்குது, சாமந்தி இருக்குது, சரக்கொண்டி இருக்குது, அட மறிக்கொழுந்து இருக்குதா, மானங்கட்டவனே. பருத்தி பூ 10 பைசா பிரயோஜனம் ஆகுமா? அது எனத்துக்குடா கொண்டாந்து இங்க போடுறீங்க கேட்கலாம். நடுபுறவர்களை ஏன் தெரியுமா நான் மத்தவோ காட்டில பருத்தி பூ வசதியா கொண்டாந்து இந்த பக்கம் போடுறேன். மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதாடு வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்கு வாழக்கூடிய மக்கள் எல்லாம் தான் உழைச்சு வாழ்றாங்களே தவிர ஒரு நாள் ஒருத்தங்க காசுக்கு ஆசைப்படாத சனமுங்க. அப்பேற்பட்ட ஒரம்பர் சரம்பரைக்கு நான் பருத்தி பூ போட்டு கும்பிடுறேங்க. சிறப்பியா நடுவரவர்களை நீங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அந்த மகராசன் தான் வரணும் இல்ல பட்டிமன்ற கேன்சல் விஜயகுமாரன் சொன்னாரு. இந்த சனத்துக்கு நீங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம்? நம்ம காத்தால பொழுது கிளம்ப வந்துட்டு சத்திமுருகன் லாட்ஜ்ல ரூம் போட்டு கொடுத்து வேணுங்கிறது வெட்டியால போதுங்கிறது பொழுதாட பண்ணி கொடுத்தாங்களே. இந்த சனத்துக்கு நீங்க இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணலாமா? என்னையா பண்ண? ஏறாடுபவர்களே வந்ததை கேண்டீன்ல சோறு வாங்கி கொடுத்தாங்களா, வாங்கி வாங்கி உன்ற அவத்த நிரப்பினியே உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணலாமா? என்னையா பண்ண? என்ன பண்ணணும்னு தெரியாம தான் குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கிறியா? தெரிஞ்சா சொல்ல மாட்டேன். நடுவரவர்களை பட்டிமன்றம் பேசுறதுக்கு நம்ம ஆப்பக்கொடலுக்கு நல்ல பட்டிமன்ற பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொல்லி புக் பண்ணாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியாரிகளை கூட்டியாந்து. ஏய் யாரையா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? 2 பேரும் சேலை கட்டிருக்காங்க. ஊர் உலகத்துல யாருமே சேலை கட்டல, இவ்வளவு 2 தான் அதிசயமா கட்டிக்கிட்டாளுவா. 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நடுவரவர்களை தமிழ்நாட்டுல யாருமே கல்யாணம் முடிக்கல, அம்மனிக்கு தான் அதிசயமா மூச்சு வைக்கிறாளுவா. 2 பேருக்கு புள்ள இருக்கியா? உலகத்துல எவையா புள்ள பத்தை பெத்துக்கிறா? 2 பேருக்கு புருஷன் இருக்காயா? நடுவரவர்களை இந்தியாவில யாருக்குமே புருஷன் கிடையாது, அம்மனிகளுக்கு மட்டும் அதிசயமா புருஷன் இருக்கிற. 2 பேரும் படிச்சிருக்காங்க. நீங்க படிச்சு வாத்தியாரா 28 வருஷமா வேலை பார்த்து என்னையா பிரயோஜனம்? 2 பேருமே படிச்ச பைத்தியமுங்க. 2 பேரும் நீ ஆமா ஆமா ஒரு நிமிஷம் மேடம் கோச்சிட்டு போறீங்களா? போங்க, வேணாம்னு சொல்லல. அவன் சொன்னது தப்பு தான். மேடையில் இருக்க பெண்களை பைத்தியக்காரின்னு சொல்லக்கூடாது. அந்த கோபம் உங்களுக்கு வந்துருச்சு. அந்த ரோச குணம் எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையிலே அந்த ரோசம் இருக்கணும், கோபம் இருக்கணும். கோச்சிட்டு போங்க மேடம். கோச்சிட்டு போற பெருசு இல்ல, கோச்சிட்டு போறவளா தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாளா? உங்க கேவலமான பழக்கம் எங்க போனாலும் போவே. 2 பாட்டில், ஒன்னு உனக்கு இன்னொன்னு உங்க அண்ணனுக்கு. சரி வை. வேற என்ன எடுத்தோம்னு சொல்லு. நீ என்ன எடுத்தோம்னு சொல்லு. நீ ஆசைப்பட்ட இல்லையே நாங்க சொல்றோம். பழத்தை தூக்கி இருக்கிற வச்சிருந்தேன். நம்ம டீம் என்ன நினைப்பாங்க? பழம் தூக்கி டீம் நினைக்க மாட்டாங்க. வேற என்ன எடுத்து? அட எனக்கு போத்துன பொன்னாடையும் தூக்கி இருக்கிய பண்ணாட. வேற என்ன எடுத்த? சொல்லுங்க, இங்கதான் உங்ககிட்ட காட்டிட்டு வச்ச. நீ பட்டிமன்றம் பேச வந்தியா, ஆட்டை போட வந்தியா? நான் கண்டிக்கிறேமா, உட்காருமா. நான் சொல்றேன், பெரிய மனுஷன் சொல்றேன், உட்காருமா. உட்காருமா, சொல்லுமா. நாளைக்கு வராதம்மா. இப்படி பண்ணான்னா 2 பைத்தியம் ஐயா. ஒரிஜினல் எனக்கு நல்லா தெரியும். 2 பைத்தியம் கிடையாது. 2 பேருமே ஒரிஜினல் அக்பர் கைஎஸ்ஐ 9001 பைத்தியம் இல்ல. அப்புறம் யாரு? 2மே லூசு. ஒன்னு அரை லூசு, ஒன்னு முழு லூசு. நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு. இன்னைக்கு ஆப்பக்கொடல்ல பேச வேண்டிய தலைப்பு. என்ன தலைப்பு? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? நான் என்ன தலைப்புல பேசுறேன்? சாம்பார்ல பேச. நடுவர் அவர்களை என்னதான் 7 இடத்துல இட்லி பொசுன்னு சுட்டு இறக்கி வச்சாலும் சட்டுன்னு அழிச்சு போகுங்க. ஆனா சாம்பார் அப்படி கிடையாதுங்க. காப்படி தெவரப்பருப்பு, காப்படி சிறுபருப்பு 2ஐயும் குக்கர்ல போட்டு விளக்கெண்ணெய் ஊத்தி மஞ்சத்தூள் போட்டு நம்ம உப்பு போட்டு சின்ன வெங்காயத்தை மொட்டா தொலைச்சு போட்டு 4 தக்காளி பழம் தரிச்சு உள்ளுக்குள்ள போட்டு முக்கியமான குறிப்பு அரசாணிக்காய் முருங்காய் உள்ள போட்டு 4 விசில் விட்டு இறக்கி வச்சு சின்ன வெங்காயத்தை எண்ணெயில போட்டு தாளிச்சுட்டு அரைக்கிறதுக்கு சாமான
சொல்ற கேட்டுக்கு பத்திரமா குறிச்சு வச்சுக்கோங்க. மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வரமிளகா, பூண்டு இதெல்லாம் இளவருப்பா வறுத்து அம்மியில அரைச்சி 2 சில தேங்காய் அரைச்சு உள்ள ஊத்தி புளி ஊத்தி 4 கட்டி வெள்ளத்தை போட்டு இறக்கி வச்சா அன்னபூர்ணா சாம்பார். என்னையா சாம்பாரு? எங்க ஆப்பக்கோடல அம்மனி வைக்கிற சாம்பார் கணியா இந்த உலகத்துல வேற இருக்குதா ஐயா? ஆகையினால இட்லிக்கு தேவை சட்னி காட்லி சாம்பார் யாரேன்னு சொல்லி தீர்ப்பு வழக்கும்படி கேட்டு. ஏய், உன்னை பட்டிமன்றம் பேச சொன்னா நீ குக்கூத்து கோமாளி பண்ற சமையல் மெனுவை பூரா சொல்லிக்கிட்டு கீடாங்க. அதனாலதான் அங்க கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க. தலைப்பு கேட்ட சட்னியா சாம்பார். தலைப்பு சொல்லுங்க. குடும்பத்தின் மகிழ்ச்சி முன்னேற்றத்துக்கு காரணம் ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பு? ஆம்பளை வாடு வர்றதுனால குடும்பம் சந்தோஷமா இருக்குதா, பொம்பளை வீட்டுல நல்லா பருப்பு கட்டைகிறதுனால குடும்பம் சந்தோஷமானு கேட்டுக்கிறீங்க. இங்கதான் வீட்டுக்குள்ள காலை வச்சாலும் பொண்டாடிக்காரி கொடுக்குறாளாச்சு. உப்பு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, வெங்காயம் இல்ல, மிளகாய் இல்ல, அது இல்ல இது இல்லன்னு எங்க வீட்டு அப்படி. நான் சொன்ன பொழைக்கிறவ அவளாச்சு வீட்டுல இல்லே இல்லே இல்லேன்னு பஞ்சப்பாட்டு படிப்பாளா? எவருத்தி வீட்டுல பஞ்சப்பாட்டு படிக்கிறாளா அந்த குடும்பத்துல தருத்தரம் தான் தங்க லட்சம் தங்காது. மரியாதையே இருக்குதுன்னு சொல்லி பழக முடியல. என்ன அப்படியா? உப்பு டப்பா காலியா இருக்குது, அரிசி டப்பா காலியா இருக்குது, பருப்பு டப்பா காலியா இருக்குது, இங்க புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான். நான் தெரியாம கேக்குறேன். ஒருத்தன் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு, அவனோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். அதுக்கு மேல வருமானம் பண்ண முடியல. அவன் பொண்டாட்டி தினம் எத்தனை தடவை காப்பி குடிக்கணும்? ஒரு தடவை காப்பி குடிக்கலாம். அதனக்க உலக வழக்கம். 50 ரூபாய் சம்பாதிக்கிற பொண்டாட்டி தினம் 9 மட்டும் புரு காப்பி போட்டு குடிச்சாள்னா அந்த குடும்பத்துல இந்த பொம்பளைனால பொறுப்பு வருமா? எப்படி வரும்? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 9 மட்டும் காப்பி குடிச்சா அநீதி. 100 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி தினம் 7 மட்டும் சோத்தத்தின அநீதி. 500 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 5000க்கு புடவை கட்டுற அநீதி. புருஷ வருமானத்துக்கு தக்க மாதிரி குடும்பத்தை கொண்டு போனான்னா அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு, நிம்மதி இருக்கு, மன மகிழ்ச்சி இருக்கு. இங்க 50 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்தா 500 ரூபாய் செலவழிறாள் வீட்டுல பொம்பளை. இந்த பொம்பளை வர வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமா ஐயா? எப்படி கொடுக்கும்? அக்கா அம்மனிகளா எல்லாரும் கேட்டுக்கு. நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பி வளர்த்து பொம்பளையில் மட்டும்தான் பேசுறேன். ஆப்பக்கோட அம்மனியும் எல்லாருமே நல்லவியோ. நான் உருப்படியோ ஊடு போய் சேர வேணும். என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்றீங்க? வம்பு கம்பு குத்தி வர கணத்துல தான் நீ வந்து கம்புக்கு நான் எது கடையோட போறக்கு தப்பா? பக்கத்துலதான் பவானி யாரு அடிச்சு தூக்கி ஆத்துல ஓட்டாங்கன்னா நம்ம கூடுதோரையில முகுள் சேர்ந்திருக்குவானு. நடுவரவர்களே, ஒரு காலத்துல எல்லாம் பொம்பளைங்க மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாங்க. அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கோடாரி கொண்டு போட்டு இந்த ரோட்ல நடந்து வந்தா அப்ப முருகப்பெருமான பெத்த தாயார் அந்த பார்வதியே வர மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவ ஒரு மாடு வாங்க வித வதைக்க கருத இருக்க பொண்ணு பார்க்க வயக்காடு கரை பண்ண ஒரு இடம்புட்டு குடி போக புதுசா கடவாக்கு போறவே அந்த அம்மனி மூஞ்சி முடிச்சுக்கிட்டு போற காரியம் வேலங்கும். இந்த காலத்துல எந்த கொமரியிலாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாள்வோ அல்ல பேரன் லவளி பேத்தி லவளி ஆயா லவளி அப்பத்தா லவளி ஆட்டலு மாட்டலு அமிக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவி கலக்கி செவத்துல அடிக்கிறாங்க. எங்க அம்மனி கவுதுமே அடிப்பாரு. என் பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி ஊற பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டுன்னா. நான் சொன்னேன் மாட்டுச்சாணி போட்டு கழுவுகன்னு சுத்தமா போயிருவேன். அவ சொன்ன மாட்டுச்சாணி மூஞ்சிலேயே போடுவாங்க. அடியே 16-17 வயசுல வந்தா தாண்டி அதுக்கு பேர் பிம்பிள்ஸ். 40-45 வயசுல வந்தா அதுக்கு பேர் பிம்பிள்ஸ் இல்ல வரக்கு. ஆவாரம் பட்டையும் அரளி கொட்டையும் அரைச்சு பூசி எல்லாம் சரியா போகும்னு அவ சொன்ன. ஒழுக்கு மரியாதையோ 4500 ரூபாய் பணம் கூட நம்ம பட்டர் பேசியல் பண்றோம்னா பால் கறந்து வியாபாரம் பண்ற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? மொடச்சூர் சந்தையில கூட்டிக்கிட்டு போய் இந்த மாடு என்ன வேலைக்கு போகும்னா சொல்ல தெரியும். கருகல்பாளையம் சந்தையில கூட்டிக்கிட்டு போய் இந்த மாட்டு கால் நல்லா இருக்குதா, காம்பு நல்லா இருக்குதா, சுழி சுத்தமா இருக்குதா, ஆலை முறிக்குவா, தாயத்துல போடவா, மறி முறிக்குவா கேட்டா சொல்ல தெரியும். அது என்னடா பட்டர் பேசியல் கேட்டா இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை. ஆமா, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூஞ்சில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்கிறாங்க. கேட்டா பேசியலுங்கிறாங்க. எவ்வளவு செலவுனா 4500 ரூபாய் சொன்னாலும் எனக்கு நெஞ்சு வலி வந்துட்டு. அந்தியூர் சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்து விட்டா வருஷம் 2 குட்டி போடுபல்லங்க. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க? கிடாடு குட்டி போடாதாம்ல. கிடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் குட்டி போடுது. அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையா? உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல்ல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாயை அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி போட்டு. நாளை காலையில போய் நேரா சட்டை கட்டி பிடிங்க. அடே அறிவு கட்டவனே அடுத்தவங்க குடி கெடுத்தவனே உன் ரூட்ல கெடா இல்ல என் ரூட் கெடா சேர்ந்து உன் மூட்டு பொட்டையாடு குட்டி போட்டுருக்குது. ஒழுக்கு மரியாதையே 2 குட்டியில ஒரு குட்டி பங்குகள். நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேங்க? சண்டைக்கு வரும். சண்டைக்கு வந்தா சொல்லுங்க. நம்ம குமர வடிவேல் நற்பணி மன்றத்தார கூட்டிக்கிட்டு போய் அந்த பாலா போனவன பாடையில ஏத்தி மூக்குல 3 குச்சி ஏத்தி அவங்கிட்ட குட்டி வாங்கி தரல
நான் கேட்க மாட்டேன். ஏங்க கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். எதுக்குங்க வர்ற? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு கேப்ப, அது சரி. நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேப்பேன் சண்டைக்கு வருமா? ஆட்டுக்குட்டியோ 4500 ரூபாய் செலவு பண்ணி இவ இன்னொரு புருஷன் கட்ட போறாளா? இல்ல. கல்யாணம் முடிச்சு 16 வருஷம் வச்சு பொழைக்கிறேன்ல. நான் கேட்டேன், எனத்துக்கெல்லாம் மேக்கப் போட போறேன். நான் எனக்கு மேக்கப் போட போறேன், பாக்குறீங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டுன வருஷம் கிட்ட சொல்றாள். அக்கா, தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவவே பொண்டாட்டி அவவே புருஷனுக்கு அழகா தெரிஞ்ச பத்தாதான் அடுத்தவனுக்கு அழகா தெரிஞ்சு வேணும் போற. நம்மட பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர் பையில ஊரே பொண்டாட்டி சைட் அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா எனக்கு சந்தோஷம் வருமா? பட்டிமன்றம் பேச முடியுமா? படத்தில் நடிக்க முடியுமா? பாலாவரம் பண்ண முடியுமா? குக்குமுத்து கோமாளிதான் போக முடியுமாங்க? புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணுமா கேட்க கூடாதா? கேட்கணும். கேட்கல. நான் பாலக்கோடு கூட தெக்க திருப்பூர் போட பேசியல் பண்றதுக்கு வடக்கு நம்பிடுவேன்ட்டான். நான் பால் ஊத்திட்டு வந்து பாக்குற பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். ஏன்டா எங்கட கொம்மானு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா வண்டி விட்டம் போறதுக்கால போய் பாக்குறனாக்கா 4 பொம்பளைக்கு குண்டு குண்டா குந்தாடி கணக்கா ராணி ஆட்டமும் கௌதமி ஆட்டமும் படுத்திருக்கிறாளுவோ. இதுல எவ எம்பொண்டாட்டின்னு தெரியல. நான் மொல்ல கிட்ட போய் அம்மனியோ அடி ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கலையே. அங்கதான் அனுமாருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துற மாதிரி மூஞ்சி பூரா பைதமா போட்டு 2 வெள்ளரிக்காய் வெட்டி கண்ணில் வச்சு மல்லாக்க படுத்திருக்கிறான். நம்ம அடையாளம் தெரியாத அடுத்தவங்க பொண்டாட்டி கைய புடிச்சு இழுத்தா 4 பேர் இன்னும் நடுவரவர்களை நான் நல்லா கவரிமான் பரம்பரைங்க. உடம்புல ஒரு முடிவானாலே உசுறு போனதுக்கு சமமா வாழ்றவனுக்கு இந்த மஞ்சு நானே. அப்ப நீ எப்பவே போய் சேர்ந்திருக்கணுமே. 13 வருஷத்துக்கு முன்னால தேவகோட்டை மகாராசு கிட்ட 33 ரூபாய் 87 காசுக்கு அடமானத்து வச்சுட்டேங்க. அடகு வாங்கி அவன் உருப்பிட்ட மாதிரி இல்லையே. அவன் தான் கண்டவனுக்கு கொடுத்து அவனும் செத்து போயிட்டாரு. நடுவரவர்களே 4 லேடிஸ் படுத்திருந்தாங்க, அடையாளம் தெரியல. நான் கூப்பிட்டு பார்த்தா எவ்வளவு வாயும் திறக்கல. அந்த ஓனரமா ஓரமா நின்று போன் பேசிட்டு இருந்தா. நம்ம மொல்ல கிட்ட போய் ஆள் நல்ல கும்முன்னு இருந்தா. என் கண்ணு எம்பட பொண்டாட்டி வந்தாலே பாத்தியான்னு உள்ள 4 பொம்பளை படுத்துக்கிறாங்க. எவன் பொண்டாட்டின்னா அவ அந்த இளவு தெரிஞ்சாத்த எழுப்பி கூட்டிக்கிட்டு போயிருவனே. எல்லாம் தண்ணி பேரல் உருள்ற மாதிரி எல்லாம் உருண்டுட்டு கிடக்குறாளுவோ. அடையாளம் சிக்கலே ஆயா எழுப்பி விடுனே. அவ கேட்ட உடனே கண்ணால முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. எனக்கு கண்ணால முடிஞ்சு 16 வருஷம் ஆச்சு ஆயான்னு. 16 வருஷமோ உம்மட பொண்டாட்டி உம்மட கிட்ட பொழைக்கிற நீ அடையாளம் சிக்கலிக்கிறேன். அவ மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தாண்டா ஆச்சு, எனக்கு அப்படிற தெரியும்னு அவ கேட்டா. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்துருந்தது. இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மோசு மோசுன்னு, பொம்மேரியன். அந்த பொம்மேரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில போட்டுக்கிட்டு நைஸ் உள்ள வந்தது. அக்கா, பாலாடை பார்த்தா நாய் கம்மன் நிக்குமா? பாலிச்சட்டி கண்டாவே 7 நக்கு நக்கு. பாலாடை கண்டோன்னு இந்த சேர் மேல அந்த நாய் தாவி படுத்திருக்கிறவங்க மூஞ்சி இப்ப சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய் தெரியல. இவ கேக்குற, ஏன் மேடா 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியில எடுக்கிற நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேக்குறாளே. நாய் நக்கறக்கு 4500 ரூபாய் கொப்பன் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. இழிச்சு வாய் ஆம்பளை எங்கேயோ போய் மானா வரதேசி மண்டமா தன்னாசின்னு சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்தா கரும்பு வெட்டுக்கு போய் லாரியோடத்துக்கு போய் செங்கல் சோலைக்கு போய் இந்த கூறுகட்ட குண்டாடி கொண்டு போய் 4500 ரூபாய் கண்டவளுக்கு கப்பம் கட்டிட்டு வராளே. இந்த பொண்டாட்டி வர வாழ்க்கை எப்படிங்க பொம்பளை பொறுப்பு ஏத்துக்கிறது? நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 41,500 ரூபாய் பணம் வச்சிருக்கிறேன். எவ்வளவு? 41,500 ரூபீஸ். எங்க மாப்பிள்ள? ஓ, உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான்டா. திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். அது சரி. உன்னைய வெடி வெடி பாடுபட்டு பணம் தோப்புல வச்சிருந்தா கண்டந்துட்டு பார்க்க இருக்குது. நடுவர் அவர்களே, அந்த 41,500 ரூபாய் எடுத்து இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தழிஞ்சால் சொல்லழியாத வாழக்கூடிய உழைப்பாளர்கள் வாழக்கூடிய இந்த ஆப்பக்கூடல் மண்ணிலே எங்க அப்ப பால தண்டாயுதவாயனுடைய திருக்கோயில் வாசல்லே அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். கௌதமி அவர்களையும் ராணி அவர்களையும் தன்னோட முதுகுத்தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 மணத்தை 10,000 சனத்து முன்னால சும்மா கொடுத்து போட்டு போறேன். அது எங்க அப்ப பால தண்டாயுத மேல சத்தியம். அவ்வளவுலாம் வேணாயா. சரி, ஒரு 15 ரூபா சில்லற காசு இருந்தா கொடு. சரி, இது 2 பேர் முதுகை நான் திரும்பி பாக்குறேன். ஏது அதுக்கெல்லாம் அவ ஒரு சொல்றான், அவங்களே பார்க்கட்டும். நடுவரவர்கள் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பொம்பளையாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் எவன் பாக்குறக்காக இந்த காலத்துல பொம்பளை எல்லாம் ஜாக்கெட்ல முதுகுல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாள். அப்படி கேளு. வேற முந்தானையில கல்லு பதிச்சா முன்னால எழுத்து கண்ணுல பாக்கலாம், வேற கழுத்துல கல்லு பதிச்சா கண்ணாடியிலும் பாக்கலாம். என்னைக்கு இந்த பொண்டாட்டிக்கு எல்லாம் ஆரி ஒர்க்குன்னு 1/2 படி கல் எடுத்து முதுகுல அப்புனாங்களோ
புருஷனுக்கு பூரா கிட்னிகள் வந்து கிடக்குறேன். அங்க இருந்து இங்க எப்படி மாப்பிள்ள வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆயிக்கும் போல. ஏதோ செலவு இல்லாம ஆயிருக்கு. அதை விட ஒரு கொடுமை, நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நீங்களும் யாரும் சொல்லிடாதீங்க. நீ தமிழ் கிட்ட சொல்லாத. ஏன்னா சுத்தி வியாபாரம் சொந்தக்காரர் இருக்கிறாங்க, வேலை பார்த்துல இருக்கிறாங்க, அந்தியூர்ல இருக்கிறாங்க, பாவாடியில இருக்கிறாங்க, சுத்தியும் சொந்தம். நடுவரவர்களே எம்பட பொண்டாட்டி ஜாக்கெட்ல முதுகுல 2 நாடாவை கட்டி தொங்கிட்டு 2 குண்டை தொங்கிட்டு இருந்தா. நடந்து வர டும்முக்கு 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 நாடுது குண்டு. இடத்துக்குள்ள ஜாக்கெட்ல நாடா தொங்குதுனே. யோ, நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் ஜாக்கெட்ல நாடா வச்சேன். உன்ற நாடாவை நான் கேட்டனா? என்ற நாடாவை நீ கேட்காதீங்கிறாளே, இது நாடாயா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது. தெரியாதுங்க. என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேட்கறான் மாப்பிள்ள. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். அட பாவியா, ஏன்டா 2100 ரூபான்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. சரி, இப்ப காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏனுங்க? ஜாக்கெட்ல ஜன்னலை பின்னாடி வைக்கணுமாம்ல. ஏது மாத்திட்டான். என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் சார் இருக்கணும் அப்படிங்கிறான். அது சரி. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டா வந்தான்னு கேட்டேன். மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறேங்கிறானே. இந்த பொண்டாட்டியால மனுஷன் சந்தோஷமா வாழ முடியும்? குடும்பத்துல பொறுப்பு இருக்குதாங்க. பொம்பளை எப்படி இருக்கும்னு அன்னைக்கு சொன்னாங்க. உடலகை ஊருமைச்ச காட்டக்கூடாது, உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது. உடலகை ஊருமைச்ச காட்டக்கூடாது. பொம்பளை எது ஆம்பளை எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ஆம்பளை போடுறதுடைய பூரா போட்ட புள்ள போடுறாங்க. ஆம்பளை போடுற பனின்னு போட்ட புள்ள போடுறா, ஆம்பளை போடுற டிஷர்ட்டை போட்ட புள்ள போடுறா, ஆம்பளை போடுற டவுசரை போட்ட புள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளையும் பொம்பளை கட்டுற சேலை கட்டணும்னு ஆசைப்பட்டமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளையும் பொம்பளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளையும் பொம்பளை போடுற லெக்கின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டமா? ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, உனக்கு லெக்கின்ஸ் போட்டா எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்து. நல்ல சுடுகாட்டு பேயாட்டு இருப்பேன். ஆனா போற துணிமணி கூட ஒரு ஒழுக்கம் இல்லாத இருந்துட்டு என்ன பொறுப்பு இருக்குதுன்னு நான் கேட்கறேன். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் பொம்பளைக்கு பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி உடுவாஸ் கூட்டி பயண பள்ளிக்கூடம் தாண்டி புருஷன் வேலைக்கு தாண்டி கெத்து 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 கெத்துன்னு வயக்காட்டுக்கு வேலைக்கு ஓடுவாங்க. இந்த பக்கம் பூராமே வயலு, கரும்பு, வாழை, நெல்லு, மஞ்சள் அப்படி ஏன்னா பவானி ஆத்துப்படுங்க. அத்தனை பாடுபட்டாங்க. இன்னைக்கு தான் வெள்ளவே அரிசி மிஷின்ல போய் அரைச்சிட்டு வராங்க. அன்னைக்கு நெல்லு குத்திட்டே வியாபாரம் பண்ணாங்க. தோட்டம் அது வங்கு நெல்லுன்னு பேரு. எலிவங்களை போய் நெல்லு போய் பொறுக்கிட்டு வந்து அத குத்தி வியாபாரம் பண்ணி ஆப்பக்கோடல பொழைச்ச குடும்பம் எத்தனையோ குடும்பம் இருந்தது. அன்னைக்கெல்லாம் அத்தனை பாடுபட்டா அந்த கிழவி. ஆனா இந்த காலத்துல எந்த கோமரியாவது ஊட்டுட்டு வெளியே வராளா? பொழுதாவளிக்கு டிவி 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அண்ணம், 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு மருமவன், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30 கதிர்நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 தான் அம்மனிய அடுப்புலயே வைக்கிற அளவு கொல்லி. அப்படி சொல்லி ஏமாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல அந்த கதிர் பையனை புடிச்சு கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க நடுவரவர்கள். அது மாமனார தள்ளி விட்டது அந்த புறம்போக்கு குமாரு. கடைசியில் இவன் தான் தள்ளி விட்டுட்டான்னு கொண்டு விட்டுட்டாங்க. தங்கமயில் வேற மாசமா இருக்கிறாளுங்க. அவளுக்கு 10,000 ரூபாய் படத்தை கொண்டு கோமதி கொடுத்துக்கிட்டு வந்தா அதை வேண்டான்னு சொல்றாளா? அவள பொழைப்பாளா பொம்பளை? மாப்பிள்ள இந்த எதிர்நீச்சல் என்னாச்சு? அவன் அந்த சென்னையில பொம்பளையா நான் கேட்கறேன். 4 வருஷம் ஆச்சு கல்யாணமாகி. ஆனா புருஷன் கூட இருந்து குடும்பங்களும் நடத்தி ஒரு புள்ள பத்து அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறாளா? அண்ணாரம் சண்டை. இப்ப மச்சாண்டா வயலு கல்யாணம் மூச்சு வைக்கிறா. இவ மூச்ச கல்யாணத்துக்கு விட தெரியாத கிடக்குது. அங்கமனுக்கு மூச்சு விளங்கவா போகுது. அந்த கயல் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நீ பாக்கலையே கௌதமி? 4 மாசமாயி போச்சா? நடுவரவர்களே, கயலுக்கு கல்யாணம் மூச்சு இந்த வாரத்தோட 119 வாரம் ஆகுதுங்க. இன்னும் அந்த பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது. அவளும் பால் கொண்டு போறா, பள்ளி உழுகுது, பால் கொண்டு போறா, பூச்சி உழுகுது, பால் கொண்டு போறா. அவ மாமிய புடுங்கிட்டு விட்டுறா. இப்ப கூட எங்க பால தண்டாயுது பாணி என்ன வேண்டி இருக்கிறது தெரியுமா? அடுத்த வருஷம் விஜயகுமார் அண்ணன் நம்மளுக்கு இப்படி ஒரு பட்டிமன்றம் கொடுப்பாங்க வைகாசி விசாகத்துக்கு. அந்த பட்டிமன்றத்துக்கு வாரக்குள்ள அந்த கயல் பிள்ளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடந்து ஒரு ஆம்பிள்ளையோ பொம்பிள்ளையோ பிறந்தா முருகா உனக்கு ஒரு பால் காவடி எடுக்கிறது வேண்டி
இருக்கிறக்கு? யாரு குழந்தை பத்துக்க யாரா வேண்டுதல் வைக்கிறது? எங்க நம்ம கையில் இல்லையா? நம்ம கையில் இல்லைங்க. அதத்தான் நானும் சொல்றேன். சின்ன ஆலப்பட்டி சிலுக்கு சினிமாக்கு போனாலாம் தெரையில ஓடுற கதாநாயகன் தரையில வந்து கட்டி பிடிக்கும்னு ஆசைப்பட்டான். வீதியில வாருது, விளம்பரத்துல வாருது, டிவியில வாரதெல்லாம் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாளே. இந்த பொண்டாட்டி கிட்ட பொறுப்பு இருக்குதா? பொம்பளை கிட்ட பொறுப்பு இருக்குதா? அப்படி கேளு. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல இல்ல பட்டிமன்றம் முடிஞ்சு ஊடு போனா நம்ம ஏன் சாமி குடல் போனீங்க சோறு போட்டாங்களா? மோ அருமையான சாப்பாடு கேண்டீன்ல கூட்டிட்டு போய் வேணுக்கு தின்னோம். நீ வெகு தூரம் போயிட்டு வந்திருக்கிற, நீ போய் படிச்சு வெடி தூங்குவேன். போய் கையை காலை கழுவிட்டு வாம்பா. நான் கை கால் கழுவிட்டு வண்டி ஸ்டாண்டு ஓட்டு வீட்டுக்குள்ளதாங்க போவேன். தோசை கல்லு சொய்யின்னு காஞ்சாயிரு. அடே நம்ம வெள்ளை வடை எங்கேயும் மொட்டு வைக்கணும் தொலை விட்டு இருந்தோம்ல. நேற்று வைக்க போற மேல 17 மொட்டோட கிடந்துதாமா. உன்றது அம்பிக்கார பிள்ளூர் போனவங்க கொண்டாந்து கொடுத்தேன். இந்தா ஒரு மொட்டு தோசை போட்டு கொடுக்குறேன். அடங்க அக்கா ஊர்ல இருந்து வந்தவா ஏதாவது யூடியூப் பார்த்து முருங்கைப்பூ போட்டு பொடி பண்ணாலாமா. ஒரு பொடி தோசை போட்டு கொடுத்தா. அட சாமி மறந்துட்டுண்டா. அட நேத்து புதன்கிழமை நெய்யாச்சுனே. ஒரு நெய் தோசை போட்டு தாரன்னு சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் பெத்த தாய் நடுவர்களே, வேணுமான்னு தோசை ஊத்தி கொடுப்பாளுங்க. ஒரு தோசை ஒண்ணு எருமை நாக்காட்டு இருக்குமுங்க. ஆனாலே 4 தோசை திங்கலாம்னு உட்காந்தா 7 தோசை திங்கக்கூடியவன் இந்த மஞ்சுநாதங்க. ஆனா இப்ப வீட்டுல ஒரு தீர்க்காளுங்க, ஜில் ராணி ஜிலேபி மேடி. யாரு மாப்பிள்ள? என் பொண்டாட்டி தான் சண்டாளி. ஒரு தோசை தாக்கா கல்லு ஊத்தி இருப்பா. அது வெங்காய சருவாட்டம். மாமா போதுமா? ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமான்னு கேக்குறாள். அந்த தோசை தின்னு அந்த மலையில இருந்து உருட்டு உழுது செத்தா மாப்பிள்ள. இந்த பொண்டாட்டி எப்ப தெரியுமா அவ வேலையை காட்டுவா? எப்போ? இந்த நைட்டு சாப்பாடு போட்டு அப்பத்தான் பிசைஞ்சு வாயில வைக்க போவோமோ அவ ஆரம்பிச்சிருவா. நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும். ஐயோ என்ன கேட்க போறான்னு தெரியலையே. போன்ல எதுவும் மெசேஜ் எடுத்து பார்த்துட்டாளா, இல்ல பைக்ல ஏத்திட்டு போனதை யாரும் போட்டு விட்டுட்டானுங்களா? இந்த பயத்துல 5 நிமிஷம் சாப்பிட வேண்டிய 1/2 மணி நேரம் சாப்பிட்டான். அவன் சாப்பிட்டு முடிச்ச உடனே கேட்கலாம்ல, அந்த மனசு வராது. அது வராதுங்க. நடுவர் அவர்கள் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு எப்ப? காத்தால எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறோம். பத்தியான வெந்ததோ விதியோ டிஃபன் போசலித்தனை போட்டு தர சாப்பிடுறோம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு அந்த ரவுச்சோறு தானே. அந்த சோத்தை பொறுப்புள்ள பொண்டாட்டி திருவாய் மூடிட்டு போடுறாளா? தட்டத்துல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸா ஆரம்பிப்பா. நீ வாட்டுக்கு வாரீங்க போறீங்க, வீட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுதா? இருக்கா பருப்பு ஊத்திட்டு வரேன். வாரமான அந்தியூர்ல இருந்து ஏறிட்டு வாரா. அங்கெல்லாம் கடை இல்ல. வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டுகிட்டு வாரா, போகும்போது 3 கட்டப்பை ஏத்திக்கிட்டு போறா. ஏங்க எரியுது? கையிலத்து மூக்குல வச்சு எரியாத மணக்குமோ? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு அவரு கூட எரியுது. நல்ல தண்ணி கலந்து குடிக்கணும். நடுவர்களும் விட்டு 4 மாசம் ஆச்சு. சொல்ற நேத்து கூட பொன்னார்குடியில சுத்தி திரிஞ்சிருக்கேன். பேரும் உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க கொள்ளையில் ஒன்னா. இல்ல மத்தியானம் சாப்பிட்டது யாரும் சொல்லல. வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வர, போகும்போது 3 கட்டப்பை ஏத்திட்டு போற. இருக்கா ரசமூர்த்தி உன் தம்பி 5 கட்டாலும் செலவு பண்ற, 50 கட்டாலும் செலவு பண்ற. அவன் சோட்டு பசங்க எல்லாம் கருப்பு வீட்டுக்கு போறாங்கல்ல. இன்னைக்கு கமத்தப்பாடிக்கு புவிசார் குறியீடு கருப்பு சக்கரைக்கு அரசாங்கமே கொடுத்துருக்குதுடா. ஒரு சக்கரை வாங்கி வியாபாரம் பண்ண அவங்க அப்புறம் முதல்ல மொழி போவா. நீ அவனுக்கு பணம் கேட்கற, நீ 500 ஏத்தற, அவன் பீரா ஊத்தற. இருங்க தயிர் ஊத்திட்டு வாரே. எறும்பு தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா? பால் டயர் இருந்தா குடுவேன். கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி. அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆழகால விஷத்தை விட கொடுமைன்னு அவை சொன்னாள். ஐயா ஒருவன் நல்ல சோறு போடுற துப்புள்ள துப்பு கேட்டதுக்கா நீ சொல்றாங்க பொறுப்பு. நேரம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்க, மாப்பிள்ள கிளின்னு கிழிச்சு போடுவான். 11 மணிங்கிறதுனால அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நடுவர் அவர்களை காலில் போடுற செருப்பு 450 ரூபாய் நம்மளால பேரம் பேசுறானா? இல்ல. எடுத்து குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் 300 ரூபாய் நம்மளால பேரம் பேசுறானா? இல்ல. சப்பு திங்கிற ஐஸ் 25 ரூபாய் நம்மளால பேரம் பேசுறானா? இல்ல. ஆனா ஒரு கட்டு கீரை 10 ரூபாய்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தாரையான்னு கேக்குறேன். அப்ப எங்க இருந்து வாழ்க்கையில விவசாயி விளங்குவேன்? இந்த பச்சை துண்டு தோல்ல போட்டு நானு வாழ்க விவசாயி வளர்க விவசாயி ஓங்குவன் புகழ் நீங்குவன் வறுமை. அவனும் விளங்கல நானும் விளங்கல. நீ பொறுப்புள்ள பொம்பளை நான் கேட்கிறேன். முதல் விவசாயம் பண்ற வயட கல்யாண மூச்சுக்கருக்கு யாராச்சும் தயாரா இருக்கிறீங்களா? டாக்டர் மாப்பிள்ளைகள், இன்ஜினியர் மாப்பிள்ளைகள், வக்கீல் மாப்பிள்ளைகள், கலெக்டர் மாப்பிள்ளைகள். நான் கேட்கிறேன் விவசாயம் பண்றவன் ஆம்பளை இல்லையா? சொல்லு. டிரைவருக்கும் இல்ல,
லாரி வேணும். இது கல்யாணமே அப்படித்தான். பசு கல்யாணம், லாரிக்கு லாரி கல்யாணம், மண்டபத்துக்கு கல்யாணம், தோட்டக்காட்டுக்கு கல்யாணம். ஜாதகத்தை கொடுத்தோன்னே முதல் கேத்தற எத்தனை கோடி? செத்தாத்தான் 2 கோடி, பிறந்துட்டு கோடி, பூந்துட்டு கோடி, வேற எந்த கோடி நம்ம கண்டா? நடுவரவர்களே, ஒரு காலத்துல பொண்ணு கொடுப்பாங்க, பண்டபாடி பார்ப்பாங்க, கட்டுத்தாரி பார்ப்பாங்க, குப்பைக்குழி பார்ப்பாங்க, கிணத்தண்ணி பார்ப்பாங்க, மாடு 4 சோடி கட்டிக்குதா, 5 ஏக்கரை பண்ணைக்காரண்டா, புள்ளை கூடுறா, போனா புள்ள பாடுபட்டு தின்னுக்குவான்னா. ஒரு காலத்துல பாடுபட்டு திங்கிறதுக்கு அவகிட்ட முதல் இருந்துதான்னு கேட்டாங்க. இப்ப என் புள்ள படுத்து திங்கிற சொத்து வச்சுக்கிறானா? எவனோ எழுச்சுவா சம்பாதிக்கலீனா அந்த ஆம்பளைக்கு பொண்ணு கிடைக்குமா? நீங்க உழைப்பு பத்தி தரக்குறைவா சொல்றாங்க. வெளிநாடு கட்டி தான் குடும்பம் பழைக்கணுங்கிறதுக்காக இங்க ஒரு எச்ச வட்டில எடுத்து ஊத்தாதவன் அங்க போய் எச்ச இலை எடுத்துக்கிட்டு திரியிறானையா. அவனோட உழைப்ப நீ எங்கேயா கொண்டு வைப்ப? வெடிய கரும்பு காட்டுக்குள்ள பாம்பு கிடக்கும்னு தெரியாது, பள்ளி கிடக்கும்னு தெரியாது, பூச்சி கிடக்கும்னு தெரியாது. இன்னைக்கு கரும்பு வெட்டி அதை ஆலையில கொண்டாந்து ஆட்டி இன்னைக்கு சக்கரவண்டி தமிழ்நாடு இல்ல உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்றானே. அந்த ஆணினோட உழைப்ப நீ பொம்பளை சரி கட்டிட முடியுமா? வெடிஞ்சா நின்ன பக்கம் போட்ட பக்கம் அத்தனை எரிச்சு போட்டு உனக்காக வாழக்கூடிய ஆண் தான் தகப்பனை நீ நினைச்சு பாரு, உங்க அண்ணன் தம்பி நீ நினைச்சு பாரு. தான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி 5 பேர் இருந்தாலுமே அத்தனை பேருக்கு கல்யாணம் மூச்சு வச்சு போட்டு கடைசியில 45 வயசுல ஏதோ ஒரு பக்கம் சிக்கனா போதும் பொண்டாட்டி கிடைக்காது இருக்கிறானே. அந்த ஆணினுடைய உழைப்பு உனக்கு தெரியுமா தெரியாதா? நடுவரவர்களே, 1000 கோயில கும்பாசம் என்ன சொருக்கம் இல்லை, 10,000 பேருக்கு சோறு போட்ட சொருக்கம் இல்லை, 1 ரூபாய் கொண்டு போய் கோயில காணிக்கு போட்ட சொருக்கம் இல்லை. பொண்டாட்டி வேச்ச கேட்காத நம்மளை பெத்த தாய் தாப்பன்கிற 2 தெய்வத்துக்கு சாக வரைக்கும் சோறு போடுங்க. எப்படி அவ அடுத்த வீட்டுல இருந்து வந்தவோ அவ ஓடணும்னு நினைக்க மாட்டா. அவைய ஆயாளுக்கு அப்படின்னா நம்ம ஆயாளுக்கு அப்படின்னா. அதனால பழனிக்கு 10,000 தான் விட பால் காவடி எடுக்கிறது முன்னு, பெத்ததாய் தாப்பனுக்கு வவராறு சோறு போடுறது முன்னு. அதனால ஆண்டவனே அடுத்த வீட்டுக்கு செஞ்சாதான் சந்தோஷப்படுவேன். நல்லா கேட்டுக்குங்க, விவசாயம் பண்ற பையனுக்கு பொண்ணு கொடுங்க, குமரி பிள்ளை கட்டிக்குங்க. ஏன்னா இந்த உலகத்திலேயே எல்லா தொழிலும் ஒருவனுக்கு அடிமையான தொழில் விவசாய தொழில் மட்டும்தான். எவனுக்கும் அடிமை இல்லாத தொழில். வேலை இருந்தா வேலை பார்க்கலாம், இல்லைன்னா வேப்ப மரத்துக்கடி கட்டில் போட்டு தூங்கலாம். ஆறு கேட்க போறாங்க. அப்படி விவசாயிகள் வாழ வேண்டும் சொன்னா கூட்டுறவு உயர வேண்டும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருள்களை மதிப்பு கூட்டி வியாபாரம் பண்ணணும். கரும்பா வித்தா நட்டம் சர்க்கரையை வித்தா லாபம், அரிசியா வித்தா நட்டம் மாவா வித்தா லாபம், தேங்காயை வித்தா நட்டம் எண்ணெயா வித்தா லாபம். அப்படி உழவர் உற்பத்தியாளர் நிலையங்களை உண்டு பண்ணுங்க. எல்லாரும் 10 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுங்க, 10ஆ பங்கு தின்னுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ஆம்பளை உழைச்சு கொடுக்கலினா பொம்பளைக்கு 10 பைசா மதிப்பும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. நல்ல தீர்ப்பை நீங்களும் ஒரு ஆண்மகளாக இருந்து வழங்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் கைதட்டலில் கரையும் ஆசையோடு விடைபெறுவது உங்கள் அருமை விவசாயி மஞ்சுநாதன். நன்றிங்கோ, வணக்கம்ங்கோ. பேச்சுங்கோ, உட்காருங்கோ. உண்மையிலே அருமையா பேசியிருக்காரு. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த அம்மாவை இறக்கி விட நேரம் இல்லை. கல்யாணமான ஆண்களுக்கு ஒரு கேள்வி. இதுவரைக்கும் நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து என் பொண்டாட்டி நகைய அடகு வச்சதே இல்லைங்கிற ஆம்பளை கைதுக்குங்க பார்ப்போம். ஒரு உள்ள கைதுக்கல, ஒருத்தர் மட்டும் தூக்கியிருக்காரு. உண்மையிலே எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. அப்பவே என் மாமனார் 101 பவுன் போட்டாரு. இது வரைக்கும் 101 பவுனையும் நான் அடகு வச்சதே இல்லை. ஒரு தடவை கைதட்டு கொடுங்க. அடகு வச்சதே இல்லை, சத்தியம். 3 மாத்தையில வித்து விட்டேன். எதுக்கு அடகு வச்சு வட்டியை கட்டி திருப்பி வச்சு சோழியை முடிச்சு விடு, மஞ்ச கயிறை போட்டு விடு. மஞ்ச கயிறு மாமியா சரன்னு போனானா எங்க நிம்மதி இருக்கு? ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்க கீரி புள்ள. என்ன கீரி தான் குழந்தை பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்கலும் புள்ள ஒரு பக்கலும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்தவ போய் பார்த்தோம். போன மாசம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்கு சகலைக்கு போய் சொல்லுங்கடா. குழந்தை பிறந்த பார்க்க போறோம். தாய் அழுவல, பிள்ளை அழுவல, புருஷன் கிடந்து அழுதுட்டு கிடக்குறேன். நீ ஆண்டா அழுகுறான்னு கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 1 லட்ச ரூபா பணம் கட்டணும், நான் தாண்டா நம்ம கிடந்து அழுது கிடக்குறேன். அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பெரிய மனுஷி மாதிரி உட்கார்ந்துரும். எங்க நிம்மதி இருக்கு? உடனடியாக மறுத்து பேச வருகிறார் பாண்டிச்சேரி குரு.